நான் நிறைய படங்கள் யங்ஸ்டர்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எப்போவுமே அந்த ஃப்ரெஷ் டேலண்ட் கிட்ட ஒரு மேஜிக் ஒன்று இருக்கும். அந்த மேஜிக் கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த எல்லா ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கிட்ட இருக்கும். அண்ட் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு புது பசங்க வந்து முயற்சி பண்ணும்போது நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ஆஸ் அ ப்ரொடக்ஷன் என்னால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியும் ஃப்யூச்சரில். அண்ட் அதுதான் என்னோட கோலும். ஏன்னா எனக்கு வந்து வாய்ப்பு தேடும் போது ஈஸியாக கிடைக்கல. அட்லீஸ்ட் கடவுள் புண்ணியத்தில் இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல நிற்கிறோம் இன்னைக்கு. அதுக்கு நீங்கள் எல்லாருமே தான் காரணம். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட தம்பியோட படம் ஓஹோ இந்த பேபி ஜூலை 11 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்க. அண்ட் எல்லாரும் ஃபேமிலிஸ் இருக்கீங்க, ஒரு சூப்பரான மேட்டர் சொல்கிறேன். அடுத்த படம் எனக்கு கட்டா குஸ்தி 2 அதுதான் வந்து. அண்ட் அடுத்த வருஷம் ராட்சசன் 2 நடக்குது கன்ஃபார்ம். ஸோ இது ரெண்டு வந்து 100% நடக்குது, என் ப்ரொடக்ஷனில் நடக்குது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ருத்ரா ஒர்க் பண்ண படம் தர்பார். ஸோ ரஜினி சார் படம். ஸோ இப்படி இவனுக்கு என்னன்னு தெரியல, லக்கு மேலே லக்கு நடந்துகிட்டே இருக்கு. பட் ஹார்ட் ஒர்க்கிங் கை, கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நேற்று ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ருத்ராவோட அப்பா வந்து பயங்கரம் இமோஷனல் ஆகிட்டார் நேற்று. ஏன்னா அவர் வந்து நிறைய படங்கள்ல ஒரு சீன் நடிச்சிருக்காரு. அவருக்கு தான் சினிமா ஆசை. ஸோ ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அவரால் மேலே வர முடியல, சினிமாவில் சக்ஸஸ் கொடுக்க முடியல. அவர் வந்து அவரோட ஆசை தான் என்னெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே போக சொன்னார். அவரோட ஆசை தான் ருத்ராவும் வந்த காரணம். அவர் வந்து நேற்று அமீர் கான் மாதிரி ஒருத்தர் படம் பார்த்து, என் பையன் படம் பார்த்து இப்படி இமோஷனல் ஆகிறாருன்னு சொல்லி அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு பயங்கரமான மொமெண்ட்டாக இருந்தது நேற்று. அது உங்க எல்லாரோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் என் பொண்ணுக்கு பேரும் அமீர் கான் சார் தான் வச்சிருக்கிறாரு, மீரான்னு பேரு. ஸோ படத்தில் ஹீரோயின் பேர் மீரா. அது இன்சிடென்ட்டா ரிலேட் ஆயிடுச்சு எல்லாமே. சார் எனக்கு டவுட்டா இருக்கு, உங்க ஃபேமிலி ரேஷன் கார்டுல அமீர் கான் சார் பேர் இருக்கா? அது மட்டும் தான் ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறேன். அதாவது படத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறேன். கேமியோலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 35-40 நிமிஷம் இருக்கேன், படம் ஃபுல்லாவே இருக்கிறேன் நான். ஸோ நான் வந்து படத்துல விஷ்ணு விஷால் ஹீரோவாவே வரேன். அண்ட் ருத்ரா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், என்கிட்ட கதை சொல்றதுக்கு வராரு இந்த படத்துல. அதுதான் என்னோட ரோல். ஸோ கேமியோலாம் கிடையாது, சொல்லாதீங்க. நானும் பார்ட் ஆஃப் த ஃபில்ம், நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பர்சனலா ஆக்சுவலா ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் இருக்கும், எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது வந்து என் லைஃபோட ரிலேட் பண்ணி தான் நான் பேசியிருக்கிறேன். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ என் புரிதல் லைஃப் பத்தி, லவ் பத்தி, ரிலேஷன்ஷிப் பத்தி என்னவா இருக்கோங்கிறது தான் என் லைஃப்ல நான் புரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்துல நீங்க என் கேரக்டர் வழியா பார்ப்பீங்க. கிரேட் சார். பில்லியனான ஒரு விஷயத்த சொல்லி ஆக்சுவலா இங்க பிரேக் பண்ணிட்டாரு. நானும் ஆக்சுவலா நினைச்சிருந்தேன் விஷ்ணு சார் கேமியோ வாப்பா இவ்வளவு நேரம் வருவாரு, ஒருவேளை செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வருவாரா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்ட்ல வருவாரா, இன்டர்வல் பிளாக்ல வருவாரா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள்லாம் இருந்தது. நேத்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு, அது கண்டிப்பா நான் ஷேர் பண்ணோம். ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு, அது கண்டிப்பா நான் ஷேர் பண்ணோம். கண்டிப்பா ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேத்து. அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டா கண் முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டாரு. ஃபுல்லா கண்ணெல்லாம் தொடச்சி பேசினாரு. இட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் சொன்னாரு, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி படங்கள் வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. அண்ட் இது வந்து சூப்பரா நீங்க எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப பாராட்டினாரு படத்தை. அண்ட் நாளைக்கு அதை பத்தி பேசியிருக்கிறாரு, நாளைக்கு வரும் வெளியே. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா இது ஒரு பயங்கரமான மொமெண்ட். தம்பி கிட்ட சொன்னா, நான் படத்துலயும் படம் வந்து அமீர் கான் பாக்குறாரு, உனக்கு வேற என்ன வேணும் அதுக்கப்புறம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.